புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவிகளை பீடி, கேட்டி மற்றும் ஒருவிரல் புரட்சி வடிவில் அமர வைத்து ஆட்சித்தலைவர் அருணா நூதன விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் விளையாட்டு மைதானத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள பூமாலை வணிக வளாகம் மற்றும் ஆவின் பாலகத்தின் பூட்டை உடைத்து முகமூடி அணிந்த மர்ம நபர் பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். திருட்டு குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நகர மத்திய காவல்துறையினர் மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடவுள்ள தளவாய் சுந்தரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடார் சமூகத்தினர் பெயரில் நாகர்கோவில் காமராஜர் சிலை அருகே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தொகுதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படுவதால் அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் திருநங்கைகள் தேர்தல் பிரச்சார பாடல்களுக்கு நடனமாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து அவர்கள் தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் முஞ்சனை கிராமத்தில் சிறுபான்மை மக்களின் வீடுகள் மற்றும் 100 ஆண்டுகால மயானத்தை இடித்து வேலி அமைத்ததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவினன்குடியில் புகழ்பெற்ற பங்குனி உத்தர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மார்ச் 31ஆம் தேதியும் தேரோட்டம் ஏப்ரல் 9ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. தர்மபுரி அன்னசாகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி புத்தர திருத்தேர் பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக தொடங்கியது. ஏப்ரல் 1ஆம் தேதி பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் மகாரத திருத்தேர் விழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் வளாகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் சிக்காததால் அந்த மிரட்டல் வெறும் பொருள் என்பது உறுதி செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடியில் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வேளாண் தானிய கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து முறையான கட்டுமானத்தை உறுதி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் லாரியில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் தொகுதியில் இதுவரை மொத்தம் 33,93,486 ரூபாய் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் திருமண அழைப்பிதழ் வழங்குவது போன்று தாம்பூல தட்டில் வைத்து பொதுமக்களுக்கு தேர்தல் அழைப்பிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் மாவட்டத்தில் இதுவரை 48.98 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு பேரணியை துணை ஆட்சித்தலைவர் கமலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் போது வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு சென்றனர். செங்கல்பட்டு அருகே குருபதன்மேடு கிராமத்தில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாட நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்தை கடித்த 2 தெருநாய்கள் வாய் சிதறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சித்தாமூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரை செய்யூர் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த வெடிபொருட்களை பறிமுதல் செய்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.